ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் விலாக் தான். எப்போவுமே திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து சில வீடியோஸ்லாம் எடுப்போம், ஷார்ட்ஸ் எடுப்போம். பட் வந்து ஒரு விலாகாக இது வரைக்கும் கண்டினியூவாக போட்டதில்லை. ஸோ இந்த தடவை உங்களுக்காக ஒரு விலாகு, வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரமே போவோம். இந்த தடவை கொஞ்சம் நேரமே போகிறதுக்கு முன்னாடியே போனோம், ஆனாலும் அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாம் சாமியெல்லாம் மலைக்கு போயிருந்த டைமில் தான் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். ஸோ நான் என் ஃப்ரெண்டு 2 பேரும் 3 பேர் போயிருந்தோம். எப்போவும் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் நம்ம அப்படியெல்லாம் போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு யோசிப்போம். இந்த தடவை இல்லை, நம்ம 3 பேர் ஒரே மாதிரி சாரீலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் போயிருந்தோம். நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படின்னாவே அதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி போகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நாங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் வந்து ரெடியாகி போனது வந்து எங்களுக்கே அட்டடா இப்படியெல்லாம் நம்ம வர்றோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நியூ இயர், கரெக்டாக நியூ இயர் அப்போ நான் போயிருந்தோம். அப்போவே நல்ல கூட்டம் தான். நாங்கள் நியூ இயருக்கு இந்த தடவை நியூ இயருக்கு முன்னாடியே போயிட்டோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா December 25 அப்படிங்கிறனால எல்லாம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் வந்து செம்ம கூட்டம். அது இல்லாமல் கோயில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. ஸோ கோயில் வேலை நடந்துகிட்ருக்கறனால எல்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. என்ன ஒரு கஷ்டமான செயல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரைக்குள்ளே போனாலே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இப்போ கூட்டம் அதிகமாக கடற்கரை ஓரத்தை வந்து ரொம்ப கலீஜ் ஆக்கிடுறாங்க. என்னடா இது கடற்கரைக்குள்ளே நம்மளால் கால் வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மக்கள் அதிகமாக அதுக்குண்டான சுத்தமத்தம் அப்படியே குறைஞ்சிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. முதல்ல போன கடற்கரை ஓரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கால் வைக்க முடியல. ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாங்கள் கடற்கரையில் குளிக்கிறது கிடையாது, நாங்கள் வெளியிலேயே குளிச்சுட்டு உள்ளே சாமி கும்பிட போகிறோம். இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல வந்ததுக்கு இப்போ என்னடா ஏன்னா இவ்வளோ இதாக இருக்குதே, ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்குது. எல்லா சைட்லேயும் பாத்ரூமு வசதிகள் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. எனக்கு உள்ளே போகணுங்கிற இதே இல்லை. சரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவாது போகணுமே அப்படிங்கிறக்காக நாங்கள் போனோம். அதுக்கே எங்களால் முடியல. ஐயோ இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை மக்களை குறை சொல்கிறதா இல்லை அங்கே அவங்க பராமரிக்கிறது அப்படி பராமரிக்கிறாங்களா என்னென்னு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டேங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் மன நிறைவாக ஒரு அபிஷேகத்தோடு நாங்கள் சாமி கும்பிட்டது. இது வரைக்கும் திருச்செந்தூரில் போனோன்னா நாங்கள் அலங்காரத்தில் இருப்பார் முருகர், அவரை நாங்கள் கும்பிட்டு வருவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதிர்பார்க்காத இது கரெக்டாக டக்குன்னு உள்ளே போகிறோம். சிலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது, எந்த அலங்காரமும் இல்லை. சிலையும் ஒரு முக அம்சமும் எதுவுமே நல்லா தெரியல. எனக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஐயோ என்னடா முருகர் இப்படி ஒரு காட்சி அளிக்கிறாரு, இது நமக்கு நல்லதா கெட்டதான்னு நினச்சி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு அபிஷேகம், அப்படியே பாலால் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மனசே குளிர்ந்துருச்சு. அந்த அபிஷேகத்தை பார்க்கல, ஓ இதுதான் இந்த வருஷத்துக்குன்னா நம்ம கிடைச்ச வரமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலைங்களா? ஒரே ஒரு செகண்ட் தான் நம்ம அவரை பார்க்க விடுறாங்க. போன உடனே நம்ம பார்க்கல அப்படியே வந்து அவரோட முகமே நமக்கு தெளிவாக தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு டக்குன்னு கண்ணை மூடி இது என்ன இது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி ஒரு செகண்ட் கண்ணை முழிக்கிற அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு கண்ணை முழிக்கும் போது பாலாபிஷேகம் வந்து நடந்தபோது எனக்கு அப்பாடா இந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம வந்திருக்கோமா, நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். இதே நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் பார்க்கையில் வந்து எங்கள் வீட்டில் அவர் வந்து மலையில் வந்து நெய் அபிஷேகம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாம் ஃபங்க்ஷன் சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா மன நிறைவோடு எல்லாம் சுற்றி எல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில் நம்மளுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா? நமக்கு பெரிய பையனாகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. ஆனால் என் ஃப்ரெண்டோட பசங்களுக்கு ஏதாவது வாங்கணும் இல்லைங்களா? அவங்க அதனால் எல்லாம் தேவையான அந்த என்னென்ன பொம்மை ஐட்டங்கள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கினாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரை வந்து வளைச்சி நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் பார்த்துட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மன நிறைவாக சாமி கும்பிட்டோம்.
எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறதே அவரை பார்க்குறது தான். அந்த அவரை பார்க்கையில ஒரு செகண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் அந்த வருஷமே வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த ஒரு செகண்ட் நம்ம பார்க்குற முருகரோட தரிசனம். அவர் சொல்லும்போது நம்மளுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த அளவு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லையில்லா சந்தோஷம் அவரை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு பகுதி தான் இந்த வருஷத்துக்குண்டான நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் முருகரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முருகரை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே அந்த சந்தோஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக நிலைக்கட்டும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் கிளம்பிட்டோம். நோயிற்கு வர முடியாது அப்படின்னு நினச்சாலும் இந்த வருஷம் முன்னாடியே வந்து முருகரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு, நல்ல ஒரு அன்னதானம் சாப்பிட்டாச்சு. திருச்செந்தூர் வந்து அன்னதானம் சாப்பிட்றதும் அது அதை விட ஒரு பெரிய சந்தோஷங்க. அந்த வருஷம் வந்து நமக்கு என்னமோ எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களேன், அந்த மாதிரிங்க. அன்னதானத்துக்கு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த சாப்பிடும்போது இருக்கிற திருப்தியே வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்